இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி, குறிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு 2014 தொடர்ந்து தாக்குதல் செய்து வருகிறது. பாபரி மசூதியை இடித்தது 1992. நரேந்திர மோடி வந்த பிறகுதான் என்ஆர்சி, நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ், அப்புறம் குடியுரிமை சட்ட திருத்த சட்டம், இதையெல்லாம் கொண்டு வந்தார்கள். இந்தியாவின் ஒரே முஸ்லிம் பெரும்பான்மை மாநிலம் ஜம்மு காஷ்மீரை இரண்டாக உடைத்து ஒரு மாநில அந்தஸ்தை பறித்து யூனியன் டெரிட்டரியாக மாற்றினார். அதைத் தொடர்ந்து பொது சிவில் சட்டம் என்று உத்தராகண்ட்ல மாநிலத்தில் நிறைவேற்றி அதை நாடு முழுவதும் விரிக்க பார்க்கிறார்கள். இப்ப இறுதியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கும் ஆயுதம் இந்த வக்ஃப் சட்டம். இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தில் ஏராளமான பிழைகள் இருக்கின்றன. அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது. ஒரு பிழையை மட்டும் சொல்கிறேன், ஒரு 2 பிழைகளை மட்டும் சொல்கிறேன். இதை பற்றி விரிவாக எழுதியிருக்கிறேன், விரிவாக பேசுவேன். ஆனால் இன்று பேச முடியாது. வக்ஃப் சட்டத்தின் கீழே நீதிமன்றங்கள் அங்கீகரித்தது யார் வேண்டாலும் வக்ஃபுக்கு தானம் கொடுக்கலாம். இப்ப நான் கூட கொடுக்கலாம். ஒரு இடுகாடுக்கு நான் பணம் கொடுக்கலாம் அல்லது நிலம் கொடுக்கலாம். ஒரு மதரசாக்கு நான் கூட கொடுக்கலாம். ஆனா இனிமே அதை செய்ய முடியாது. பழகு முறையில் ஆண்டாண்டு காலமாக இருந்து வந்தது ஒரு வக்ஃப் சொத்து என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது வக்ஃப் தான். அதை உச்ச நீதிமன்றமே அங்கீகரித்திருக்கிறது. ஆனால் இனி ஒரு பத்திரத்தின் மூலமாகத்தான் வக்ஃபுக்கு தானம் கொடுக்க முடியும். அந்த பத்திரமும் யார் எழுதணும்? இஸ்லாமிய மதத்தை 5 ஆண்டுகளாக நான் பின்பற்றுகிறேன் என்று நிரூபித்தான் பத்திரம் எழுத முடியும். இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே இஸ்லாமியர்கள் தான். இந்து குடும்பத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே இந்துக்கள் தான். கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே கிறிஸ்துவர்கள் தான். ஆனா வக்ஃபுக்கு மட்டும் இப்ப இந்து யார் வேணாலும் கோயிலுக்கு எழுதி வைக்கலாம். நான் இந்து மதத்தை பின்பற்றுகிறேன் 5 ஆண்டுகளாக என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இஸ்லாமியர்களுக்கு மட்டும் நான் இஸ்லாமியர், 5 ஆண்டுகளாக இஸ்லாமிய மதத்தை தொடர்ந்து பின்பற்றி வருகிறேன் என்று நிரூபித்தால்தான் பத்திரம் எழுத முடியும். எதற்காக இந்துக்களுக்கு இல்லாத விதி, கிறிஸ்துவர்களுக்கு இல்லாத விதி இஸ்லாமியர்களுக்கு மட்டும் வருகிறது? கடைசியில மிக மோசமான பிழை, அரசியல் சாசனத்துக்கு விரோதமான, அரசியல் சாசனத்தின் 26வது பிரிவுக்கு நேர் விரோதமான என்னவென்னா, இந்த வக்ஃப் போர்டில், வக்ஃப் வாரியத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாதரையும் நியமிக்கலாம். நான் கேட்குறேன், இங்க எல்லா கோயில்களுக்கும் அறங்காவலர் போடுறீங்க, அறங்காவலர் முஸ்லிமை போட முடியுமா? இந்து கோயில்களுக்கு அறங்காவலராக ஒரு இஸ்லாமியரை போட முடியுமா? ஏற்றுக்கொள்வார்களா? இஸ்லாமியர்களே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்து கோயிலுக்கு என்னையா அறங்காவலராக போடுங்க, எனக்கு இந்து மதத்தை பற்றி ஒன்றும் தெரியாதுன்னு அவங்களே மறுத்துருவாங்க. ஆனால் வக்ஃப் வாரியத்தில், மாநிலத்தில் இருக்க மிகப்பெரிய அதிகாரம் பெற்ற வக்ஃப் வாரியத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களையும் நியமிக்கலாம். இப்ப ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு போன வாரம் சொன்னார், திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தில் இந்துக்களை தான் நியமிக்கிறீங்க, ஆனால் பணியாளர்கள் அந்த தேவஸ்தானத்தின் கீழே திருமலையில திருப்பதியில ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் இருக்காங்க. அவங்க எந்த மதத்தை வேண்டாலும் சேர்ந்தவர்களா இருக்கலாம். ஆனால் இனிமேல் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் பணியாளர்கள் கூட இந்துக்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும். பணியாளர்கள் இந்துக்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று இந்த தேசிய
ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கிற முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சொல்கிறார் என்றால், நான் கேட்கிறேன், வக்ஃப் வாரியத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாத ஒருவரை எப்படி நியமிக்கலாம்? இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் வக்ஃப நிர்வகிப்பீங்களா? இஸ்லாமியர்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கிறது, இந்துக்களுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, கிறிஸ்துவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. ஒரு மதத்தினுடைய வழிபாடுகள், ஒரு மதத்தினுடைய சொத்து, ஒரு மதத்தினுடைய நிர்வாகம், அதுல இன்னொரு மதத்தினர் நுழையக்கூடாது. இதுதான் மிகப்பெரிய பிழை. இந்த சட்டம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கில் போனா செல்லாது என்று உச்ச நீதிமன்றம் அறிவிக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இஸ்லாமியருக்கு வந்த பேராபத்து நமக்கு என்ன அப்படின்னு இருக்காதீங்க. கிறிஸ்துவர்களுக்கு வரும், சீக்கியர்களுக்கு வரும், பௌத்தர்களுக்கு வரும், ஜைனர்களுக்கு வரும். இந்து ராஷ்டிரா என்ற கொள்கையை, ஒரு தவறான கொள்கையை, இது மதச்சார்பில்லா நாடு, எல்லா மதங்களும் வாழ்கின்ற நாடு. இந்த நாட்டில் இந்து ராஷ்டிரா என்ற கொள்கையை வகுத்து கொண்டிருக்கிற RSS, பிஜேபி அவர்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால் ஒவ்வொரு மதத்தையும், இந்து மதம் இல்லாத அனைத்து மதங்களையும் தாக்குவார்கள், குலைப்பார்கள், அதை சரி செய்வார்கள் என்று எச்சரிக்க விரும்புகிறேன். ஆகவே இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நேர்ந்த இந்த சட்டத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த சட்டம் செல்லாது என்று சொல்கிறோம். இந்த சட்டத்தை நிறைவேற்றிய பிரதமர், உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வராதீர்கள் என்று சொல்கிறோம். அதற்காக கோஷம் எழுப்ப போகிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.